ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஷார்ட்ஸ் ரெசிபியில் ஹோம்மேட் மொசரல்லா சீஸ் வச்சு ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சீஸும் சரி சப்பாத்தியும் சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு எப்போதும் போல் மாவு பிசைஞ்சிட்டேன். கொஞ்சோண்டு சால்ட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். சீஸுமே நல்லா பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி தேவையானதை மட்டும் இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேன். மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா 1 வீக் இல்லை 2 வீக்கில் அது பாட்டுக்கு இருக்கும். தேவையானப்போ எடுத்து மட்டும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு நல்லா மெல்லிஸாக மாவு தேய்ச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி 4 சைடும் மடித்து விட்டாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு ட்ரை மாவு சேர்த்து எப்போதும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டேன். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. உள்ளே உள்ள சீஸ்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் சாஃப்டாக தேய்ச்சோம்னா கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். இப்போ ரெடியாகிடுச்சு. தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு நெய், பட்டர், எண்ணெய் இந்த மாதிரி ஏதாச்சும் சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துட வேண்டியதுதான். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பிக்கிறதுக்கே ஈஸியாக இருந்தது. உள்ளே உள்ள சீஸ் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நூல் நூலாக வந்துருந்தது. இந்த மாதிரி நூல் நூலாக வரதை பார்த்ததுமே என் பையன் தான் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டான். இதில் நான் செஞ்ச ஒரே மிஸ்டேக் என்னென்னா, உள்ளே அந்த சீஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணியிருந்துருக்கலாம். நான் தேய்க்க வராதோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிட்டேன். மற்றபடி டேஸ்ட்லேயும் சரி சாஃப்ட்னஸ்லேயும் சரி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.